செங்கோட்டையன் யார்? செங்கோட்டையன் எப்படி அமைச்சரானார்? முத்துசாமியோட சீடர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து எப்படி வந்து தலைமைக்கு வந்து வராரு, தலைமையோட நெருக்கமாகிறார், ஜெயலலிதாவுக்கு எப்படி தலைமைக்கு நெருக்கமானார்னா, செங்கோட்டையன் வந்து முத்துசாமியோட சீடர். ஜா அணி பிரியும் போது அங்கே வந்து முத்துசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜானகி அணிக்கு போயிடுறாரு. ஆரம்பி பின்னாடி ஜானகி அணிக்கு போயிடுறாரு. ஜெயலலிதாலாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. இங்கே வந்து இவங்க என்ன செய்கிறாரு கேட்டால் வந்து செங்கோட்டையன் அப்போது குருவுக்கே வந்து ஓரம் இது பண்ணிட்டு ஜெயலலிதா கிட்ட வந்துடுறாரு. அப்போ சட்டசபையில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், அப்போ வந்து ஜெயலலிதா பக்கம் வந்துடுறாரு. ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அந்த 27 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க இல்லையா? அப்போ சட்டசபையில் மிகப்பெரிய கலரம் நடக்குது, சண்டை நடக்குது. என்ன அந்த சண்டைக்கு ஆரம்பம் யார் தெரியுங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து அந்த பண்டல் புக் இருக்குல்ல, அந்த பட்ஜெட் இது இருக்கு இல்லையா, அந்த அறிக்கை, அதை தூக்கி வீசி எறிகிறார் மூஞ்சில். யார் முகத்தில்? கலைஞர் முகத்தில். கலைஞருக்கு இந்த இடத்துல முகத்தில் கண்ணில் அடிபட்டு, இந்த இடத்துல மூக்கில் அடிபட்டு கண்ணாடி கீழே விழுந்துடும். சட்டசபையில் நடந்த கலாட்டா இது. அப்போ தான் இந்த செங்கோட்டையன் யாருன்றது எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் செங்கோட்டையன் யார்? ஜெயலலிதா என்ன செய்கிறாங்கன்னா அடுத்த ஆட்சியை அமைக்கும் போது அவருக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சர் கொடுக்குறாங்க. இப்படி தான் வளர்ச்சி அவருக்கு. அப்போது யோசிப்பாங்கல்ல, இப்போ சசிகலா வந்து சிறைக்கு போகிறாங்க, ஓபிஎஸ் கிட்ட கொடுத்தா சமுதாயத்தை வந்து ஒன்றா சேர்ந்து அந்த என்ன சொல்ற சமுதாயத்துக்கே வந்து ஒரு ஐக்கானாயிரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது சமுதாய பலம். அப்போது இந்த இடத்துல யாரை போடலாம்? கொங்கு பெல்ட்லேருந்து ஒருத்தரை போட்டோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து வச்சுக்க மாட்டாங்க, தென் மாவட்ட சக்திகள்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க எப்பவுமே கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஓபிஎஸ் வேண்டாம் இவருக்கு சொல்லிட்டு. நீங்கள் கேட்கலாம், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வந்து அதே செங்கோட்டையனை ஏன் போடலைன்னு சொன்னால், செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த டைமில் செல்வாக்கு என்னென்னு கேட்டால் வந்து ஒருங்கிணைக்கிற செல்வாக்கு, மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற செல்வாக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல செங்கோட்டையனை போட வேணாம்னு முடிவு போகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இவர் நடந்துகிட்ட பல நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் செங்கோட்டையன் மீது தனிப்பட்ட சில குற்றச்சாட்டுகளும் இருந்தது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு பர்சனலாக வந்து அவர் மீது சில ஒரு விதமான குற்றச்சாட்டுலாம் அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஒரு அந்த ரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து இபிஎஸ்ஸை பார்க்குறோம். இபிஎஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பலவீனம் இல்லாத மனிதர். அதே சமயத்தில் ஒரு என்ன சொன்னால் தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறவர் யார்?